கிறிசன்ஷியா எஜுகேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஒரு வருஷமும் இந்த மாதிரி பல துறைகளில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து இப்போ எல்லா துறைகள்லேயும் பலது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது வெளியில் தெரிய மாட்டேங்குது. யோகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா இப்போ போர் நிறைந்த உலக சூழலாக இருக்குது. அது உலக அமைதியை நோக்கி நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுறோமே தவிர அதற்குரிய எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி ஒர்க் நேச்சர் எடுத்துட்டாலும் பெண்கள் வந்து வீட்டையும் பார்க்கணும், வெளியிலையும் பார்க்கணும். இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் நிறைஞ்ச இந்த ஒரு வாழ்க்கையில் வந்து யோகா வந்து எல்லாருக்குமே இன்றியமையாதது. அதில் வந்து நான் வந்து எதில் இருக்கேன் அப்படின்னா, வேதாத்ரி மகரிஷி அவர் வந்து உலக சமாதானத்தை நோக்கி தான் அவர் இந்த யோகா பயணத்தையே தொடங்கினார். ஸோ எளிய மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி உடல் நலம், மனவளம், உயிர் வளம், இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இந்த வாழ்க்கையை எவ்வளோ எளிமையாக நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நிறைய கருத்துக்களை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மனவளக்கலையில் இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களையும், மகரிஷியோட எல்லா தத்துவங்களையும் மக்களுக்கு சொல்கிற பணியில் நாங்கள் இருக்கோம். அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கிரஷன்ஷியாவுக்கு என்னோட நன்றிகள். வாழ்க வளமுடன். இந்த ஜென்ரேஷனில் யோகா கற்றுக்கணும், யோகா சொல்லி கொடுக்கறதுன்றது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்குறீங்க? இந்த ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஜிம் போகிறாங்க, இல்லை வேற எங்கேயாவது எப்படியோ உடம்பை குறைக்கணுன்ட்டு சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நேரம் வேணும், பணம் விரயம். இது அப்படி கிடையாது. மனவளக்கலை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். பணமும் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயமே கிடையாது. 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணால் இதை செய்யலாம். ஸோ அதனால் இந்த மனவளக்கலையில் அவங்க வரும்பொழுது அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைலே என்டையர்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப செலவு பண்ண வேண்டாம், டைம் ரொம்ப ஒதுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதனால் எல்லாரும் இந்த மனவளக்கலையில், உலகம் ஃபுல்லாக இருக்குது இந்த மனவளக்கலை. ஸோ அதனால் அவங்கவுங்க பக்கத்துலேயே நீங்கள் வெப்சைட்டில் தேடினாலே தெரியும். vedatri.edu.inல உலகம் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன், மகரிஷியால் ஏற்படுத்தப்பட்டது. இதில் நிறைய படிப்புகள் கூட இருக்குது. படிப்புகள்னு பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி, பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறாங்க. பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் நடத்துகிறோம். நாங்கள் வேதாத்ரி மகரிஷி கல்லூரி நடத்துகிறோம். ஆழியாரில் இதோட பெரிய இதுவே இருக்குது, தவ மையம், அறிவுத்திருக்கோயில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல கிராமங்களில் இந்த வேதாத்திரியம் பரவணும் அப்படிங்கிறதுக்காக கிராமங்களை நோக்கி நாங்கள் இது வரைக்கும் 400 கிராமம் கிட்டத்தட்ட நாங்கள் எடுத்திருக்கோம். இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ உலகம் ஃபுல்லாகவும் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இதை நோக்கி வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம்.